மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. உதகையில் தொடர்ந்து உறைபனி நிலவும் நிலையில் அவலாஞ்சியில் 0 டிகிரி வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வில்லியம். வணக்கம் வில்லியம். இந்த உறைபனியால் அவலாஞ்சி பகுதியை வெள்ளை போர்வை போல் காட்சியளிக்கக்கூடிய இதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் எந்தெந்த பகுதிகளில் இந்த உறைபனியானது நிலவுகிறது, காலை எத்தனை மணி வரைக்கும் இந்த உறைபனியானது நிலவுகிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தான் இந்த போது உறைபனி காலமாகும். ஆனால் தொடர் மழை காரணமாக தற்பொழுது உறைபனி பொழிவானது தாமதமாகவே தொடங்கியுள்ளது என்று கூறலாம். உறைபனி பொழிவது கடந்த 10 நாட்களாக மட்டுமே தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக உதகை அவலாஞ்சி பகுதியில் இன்று குறைந்தபட்ச வெப்பநிலையாக 0 டிகிரி வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அதே போல உதகை நகரில் 2 டிகிரி செல்சியஸும், சமவெளி பகுதிகளான தலைக்குந்தா, காந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் 1 டிகிரி செல்சியஸின் வெப்பநிலை தொடர்ந்து பதிவாகி வருகிறது. இந்த பனிப்பொழிவு காரணமாக புல்வெளிகள் மீது வெள்ளை கம்பளம் போல் போர்த்தியது போல பனிப்பொழிவு காணப்படுகிறது. அதே போல நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்கள் மீதும் உறைபனி பொழிவானது அதிக அளவு காணப்பட்டது. இதனால் காலையில் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் மற்றும் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் பணியாளர்கள் தொடர்ந்து கடும் அவதிக்குள்ளாகின்றனர். காலை மற்றும் மாலை நேரங்களில் கடும் குளிர் நிலவுவதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகின்றனர். குறிப்பாக காலை 10 மணிக்கு மேலாகத்தான் நல்ல ஒரு காலநிலை, அதாவது சூரியன் உதயம் ஆகவே 10 மணி ஆகும் நிலையில் உள்ளதாக தலைக்குந்தா மற்றும் அவலாஞ்சி பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். கடுங்குளிர் நிலவுவதால் தொடர்ந்து இனிவரும் காலங்களில் உறைபனி பொழிவு அதிகமாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி வில்லியம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.